சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கும் பீட்டர் சாலை மற்றும் பெசன்ட் சாலை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் பயன்படுத்தும் பிரதான சாலையாகும். காமராஜர் சாலை, மெரினா கடற்கரை, பட்டினம்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலைகளில் ஒன்றாக இருக்கும் இந்த சாலைகள் பயணிக்கவே முடியாத அளவிற்கு குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக குடிநீர் வாரியத்தின் மூலம் தோண்டப்பட்ட பள்ளம் முறையாக மூடப்படாத காரணத்தினால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. பெசன்ட் ரோட், பீட்டர்ஸ் ரோட்டில் ஒரு 3 மாதம் முன்னாடி பள்ளம் போட்டுக்கிறாங்க. மெட்ரோ பள்ளம் போட்டு சரியாக மூடவே இல்லை. குன்னம் குழியமாக ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அன்சேஃப்டியில் இருக்குது. யார் கீழே விட்டாலும் பஸ்ஸு மேலே ஏறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. எத்தனாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரியான முறையில் ஆக்ஷன் கிடையாது. இந்த மீடியா மூலிமா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்து இந்த ரோடை சரி செஞ்சால் மக்களுக்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாகனம் ஓட்ட முடியல. ஒரு ஃபேமிலி போனால் ஸ்லிப்பாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஆனால் நீங்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணுங்கள். இன்னும் நிறைய இதில் பள்ளம் மாரி இப்போது கார்ப்பரேஷன் அதிகாரி சொன்னால் கூட சும்மா மண்ணை கொட்டுறாங்க. மழை பெஞ்சால் மண்ணை அச்சிட்டு போயிட்டு அது. சரிங்களா? பர்மனெண்ட்டான எங்களுக்கு சொல்யூஷன் தேவை. நல்ல இடம் ரோடாக போட்டு தரணும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொடங்கி பணிக்கு செல்வோர் வரை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கும் இந்த சாலையின் அவலநிலை குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளம் நோண்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க மூடுறதுக்கு ரொம்ப ஒரு 6 மாசமா ஆச்சு. கீழே எத்தனை பேர் ஊந்துடுறாங்க, எத்தனை பேர் வண்டி இதாகுது, ஆக்சிடென்ட் ஆகுது அந்த பள்ளத்தினால. எதுவுமே சமாளிக்க முடியல. நாங்களே அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோ டிரைவருங்க நின்று வர டிராஃபிக்கெல்லாம் ஜாம் பண்ணி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெளியே விட்டு பண்ணுறாங்க. நம்ம தான் இந்த இடத்துக்கு நோண்டி இது தண்ணிக்காக நோண்டி இருக்காங்க, அங்கே பள்ளத்தில் நோண்டி இருக்காங்க. அதுக்கு தான் நோண்டி இருக்காங்க. எத்தனை நாள் ஆயிடுச்சு? இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குறைஞ்சது 3-4 மாதம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி போக முடியுதா நடந்து? எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அடிக்கடி தோண்டப்படும் பள்ளங்களாலும் பணிகள் நிறைவடைந்த பின்னரும் அவை மூடப்படாமல் இருப்பதாலும் போக்குவரத்து நெரிசலும் அதிகளவில் ஏற்படுகிறது. குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் இச்சாலையை பயன்படுத்துவோர் நாள்தோறும் சுமார் 1 மணி நேரம் காத்திருக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த ஏரியா ஃபுல்லா இந்த அளவுக்கு தான் டிராபிக் இருக்கு. 2 சைடும் வண்டியே போக முடியாது. 6 மணிக்கு மேல ஒரு பஸ்ஸும் போக முடியாது, பைக்கும் போக முடியாது. அந்த அளவுக்கு கடுமையாக இருக்குது இந்த ஏரியாவில். ராயப்பேட்டாலேருந்து அந்த ஐசஸ் வரைக்கும் தாழ முடியாது. அந்த அளவுக்கு கடுமையாக இருக்குது. யாரும் கண்டுக்கிறதே இல்லை. இது பள்ளம் ஏகப்பட்ட பள்ளமாக இருக்குது, குண்டும் குழியாக இருக்குது, ஒன்றையும் போக முடியல. டெலிவரிக்கு போகிற பசங்களை ஏற்றி போனால் கூட லேடிஸுங்களாம் கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக இருக்குது. நாங்கள் பைக்கிலே போக முடியலங்க, ஆட்டோவில் எப்படிங்க போகிறது? சென்னையில் தற்போது அவ்வப்போது மழை பெய்யும் நிலையில் சாலைகளில் தேங்கி நிற்கும் மழை நீரால் பள்ளம் மேடு தெரியாமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்திற்குள்ளாகி வருகின்றனர். பெரிய விபத்துகளோ அசம்பாவித சம்பவங்களோ ஏற்படுவதற்கு முன்பே சேதமடைந்த நிலையில் இருக்கும் சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் சென்னை செய்தியாளர் வினோத்.